குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, ரொம்ப விசேஷமான ஒரு நாள். சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ரொம்ப வேலை, என்னால் இது பண்ணி எல்லாம் ரெடி பண்ண முடியல. குளிச்சுட்டு அவசர அவசரமாக இது பண்ணிட்டேன். ட்ரெஸ் சேஞ்சு வீட்டிலலாம் ஒரே மண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், காற்று மழை மண் இவ்வளோதான். வீட்டை கூட்டி அள்ளுறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆகிப்போச்சு. இன்னும் பாதி தான் பண்ணியிருக்கேன், பாதி பண்ணல. ஊருக்கு போயிருந்து செம்ம மழை காற்று சேலத்தில். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 23/6/2025 திங்கட்கிழமை, ஜூன் மாதம், விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள், திரையோதசி திதி. இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம் 2:18 வரைக்கும். தியாஜிதம், சித்தயோகம், அமிர்த மாத சிவராத்திரி, பிரதோஷம், சங்கரன் கோவில் கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம், ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பாலாபிஷேகம். இவ்வளவு விசேஷம். இன்னைக்கு மாத சிவராத்திரியும் வந்திருக்குது, நமக்கு பிரதோஷமும் வந்திருக்குது. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு இது. அதனால் எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் வந்து சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, சிவபுராணம் படிங்க, திருவாசகம் எனும் தேன் அதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சூரிய உதயம் 5:54, மிதுன நாளிகை 3:56, திதி திரையோதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு சூரியன், புதன் வந்து கடகத்துக்கு வந்துட்டார், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. ஓர் உன்னதமான நண்பனை இழத்தல் ஒரு அங்கத்தை இழப்பது போன்றது. ஒரு உன்னதமான ஒரு நண்பனை இழப்பது ஒரு அங்கத்தை இழப்பது போன்றது, நமது உடல் பாகத்தை இழப்பது போன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 6 to 7:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 9 to 10:30, மாலை 7:30 to 8:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 to 10:30. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12. இன்றைய ராசி பலன்: சந்திராஷ்டிரமம் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் அமைதி, ரிஷபம் ஆர்வம், மிதுனம் சுகம், கடகம் புகழ், சிம்மம் நிம்மதி, கன்னி ஆதரவு, துலாம் சாந்தம், விருச்சிகம் அன்பு, தனுசு பெருமை, மகரம் நேசம், கும்பம் நெறிவு, மீனம் சாந்தம். நாளைய விசேஷங்கள் வந்து சதுர்தசி திதி. நேர்மையற்ற சத்தியமும் ஒவ்வொரு பண்புக்கும் அடிப்படை. நேர்மையும் சத்தியமும் ஒவ்வொரு பண்புக்கும் அடிப்படை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானே பயங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு வந்து கார்த்திகை, புரட்டாசி, ஆனி, வைகாசி. ஆனி பிறந்துருச்சு. ஜூன் வந்து 23, திங்கட்கிழமை, திரையோதசி திதி 9. சோம பிரதோஷம், மாத சிவராத்திரி. சோம பிரதோஷமும் சனி பிரதோஷமும் ரொம்ப விசேஷமான நாள். மாத சிவராத்திரி அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அன்றைக்கே இது வந்திருக்கிறதுனால அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிவபுராணம் படிக்கணும். சிவபெருமானுக்குரிய ஒரு அந்த ஏதாவது ஒன்றை நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. அதாவது நாம் வந்து சிவபுராணம் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஒன்று. தொல்லை இரும்பிறவி சூழும் தனை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதபுர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் கொகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அகமமாகி அன்றி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இந்த இதை படிங்க. கீர்த்தி திரு அகவல் தில்லையில் அருளியது. தில்லை
மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர்க்கெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில்பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏறத் துரத்தும் அடியார் உள்ளத்த அன்பு மீதுர குடியார் கொண்ட கொள்கையின் சிறப்பும் மண்ணுல மாமலை மகேந்திர மதனி சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். இந்த கீர்த்தி திருவகவல் எல்லாத்துக்கும் மேலே மதுரையில் முருகப்பெருமானோட பெரிய ஒரு மகாநாடு நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப ஆசை தான் கலந்துக்கணும்னு, ஆனாலும் என்னால் போக முடியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இதாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை படிங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஃப்ரெண்ட்ஸ் அது நிறையா இருக்குங்க. 160 180 திருச்சிற்றம்பலம். பக்தி வைராகிய விசித்திரம் மெய் உணர்தல். திருச்சதகம் திருப்பெருந்துறையில் அருளியது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அறிவுறுத்துதல் தரவு கொச்சுக்களிப்பா. திருச்சிற்றம்பலம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் நாடகத்தில் குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தேன் என்று உருகத் தந்தருள் எம் உடையானே. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆள்கின்றாய் ஆளாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே. கட்டறுத்தல். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த திருவாசகம் எனும் தேன்கிறது தேன் தான். அதை ஒவ்வொன்றா படிக்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு இது. அருட்பத்து. ஜோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே கரிக்குழல் பனைமுலை மடந்தை பாதியே பரணே பல்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்தா எனும் ஆளறியா நீதி. திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருத்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவோ என்று அருளாயோ. திருவாசகத்தின் பாடல்கள். சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திருவண்டப்பகுதி, போற்றி திருவகவல், திருச்சதகம், நீத்தல் விண்ணப்பம், திருவெம்பாவை, திருவம்மானை, திருப்பொற்கண்ணம், திருக்கோத்தும்பி, திருத்தெல்லேனம், திருச்சாளல், திருப்பூவல்லி, திருவுந்தியா, திருத்தோநோக்கம், திருப்பொன்னூஞ்சல், அன்னைப்பத்து, குயிற்றுப்பத்து, இப்படி எண்ணிலடங்கா இருக்கு. திருச்சதகம் மொத்தம் 658 திருவாசக பாடல்களின் எண்ணிக்கை. அருட்பத்து, புணர்ச்சி பத்து, வாழாப்பத்து, அதிசயப்பத்து, ஆசைப்பத்து, அடைகலப்பத்து, செந்திலாப்பத்து, கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், கண்டப்பத்து, பிரார்த்தனை பத்து, குலையப்பத்து, உயிர்த்துணை பத்து மொத்தம். அதற்கு பிறகு பாட்டு முதற் குறிப்பு அகராதி. அவ்வளோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படி நீங்கள் இந்த புக்கு கண்காட்சி போடுறாங்க இல்லைங்க, அதில் தான் நாங்கள் எல்லாம் வாங்குவோம். நீங்களும் வாங்குங்க. இவ்வளோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இன்றைக்கி பாராயணம் பண்ணுங்கள். இல்லைன்னா ஓம் நம சிவாய என்கிறத பாராயணம் பண்ணுங்கள். திருவாசகத்தை பாராயணம் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு அழகான ஒரு இது. அருட்பத்து. ஜோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே
சுரி குழல் பனை முலை மடந்தை பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனும் மாலறியா நீதியே செல்வத் திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருத்தம் மெய்சீர் ஆதியே அடியன் ஆதரித்து அழைத்தால் அந்தெந்துவோ என்று அருளாயே. இந்த மாதிரி இன்னைக்கு மதுரையில் வந்து முருகப்பெருமானோட மாகாநாடு நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து நடராஜ சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக வந்து நாங்கள் இந்த பெண் வேண்டுமா மாப்பிள்ளை வேணுமான்னு ஒரு புதிய முயற்சி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களால் இது பண்ணனதை சொல்லுங்கள். மாப்பிள்ளையோ பொண்ணோ உங்களுக்கு ஒரு இது இருந்தால் சொல்லுங்கள். என்னால் ஆனதை பண்ணுறேன். காசு இல்லை, இது வந்து ஒரு தொண்டாக நினச்சி தான் நான் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதே மாதிரி இல்லைன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு இதில், நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். இன்றைக்கி வந்து பிரதோஷம், கோவிலுக்கு போங்க, வில்வம் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா சுவாமியை தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நினைத்து நீங்கள் சொன்னாலே போதும். ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணால் கூட போதும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் கஷ்டப்படுற எங்களுக்கு எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோ.